ஸோ இந்த சம்ம எப்படி அப்ரோச் பண்றதுன்னு பாருங்க. இதுக்கு பேர் ஏஜஸ் சம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஏஜ் ரிலேட்டடா சம்ஸ் கேட்டாங்கன்னா எப்படி அப்ரோச் பண்றதுன்னு பாருங்க. நல்லா கவனிங்கப்பா. மொத்தமா இந்த ஹோல் சம்ல எத்தனை பேத்த பத்தி பேசுறாங்கங்கிறத தெளிவா சென்சஸ் எடுத்துக்கணும். இங்க பாருங்களேன். அத நான் ப்ளூ கலர்ல உங்களுக்காக நோட் பண்ணிட்டு வந்திருக்கேன். பாருங்க. தேன்மொழி, முரளி இந்த 2 பேத்தோட வயச பத்தி தான் பேசுறாங்க. நல்லா கவனிப்பா. இப்போ ஃபர்ஸ்ட்டு தேன்மொழி மேல போட்டுக்கணும். ஓகேவா? முரளி. இந்த 2 இப்படி எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு எந்தெந்த வயச பத்தி எல்லாம் பேசுறாங்கன்னு பார்க்கணும். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட்டு 5 இயர்ஸ் மோர் அப்படின்றத பத்தி பேசுறாங்க. அடுத்தது பிரசன்ட். அடுத்தது 5 இயர்ஸ் எகோ. அப்போ 3 வயச பத்தி பேசுறாங்களா? அப்ப நல்லா கவனிக்கணும். அப்ப 3 இதா இத பிரிச்சுக்கோங்க. இங்க பாருப்பா. 3 இதா பிரிச்சுக்கோ. எப்படி பாரு. ஃபர்ஸ்ட் பிரசன்ட் ஏஜ். ஓகேவா? பிரசன்ட். இந்த பிரசன்ட் ஏஜ என்னன்னு நமக்கு தெரியாது. அதனால எக்ஸ், ஒய்ன்னு எப்பயுமே வச்சுக்கோங்க. பிரசன்ட் ஏஜ் எக்ஸ், ஒய்ன்னு எப்பவுமே வச்சுக்கணும். இப்ப 5 இயர்ஸ் மோர் அப்படின்னா ஃபியூச்சர் தானே. இப்ப உங்களுக்கு வந்து 20 வயசு அப்படின்னா 5 இயர்ஸ் மோர்னா 25 வயசு. அப்ப உங்களுக்கு ஃபியூச்சர் தானே. இப்ப உங்களுக்கு 20னா அப்ப 25னா உங்களோட ஃபியூச்சர். அப்ப மோர் எப்பயுமே ஃபியூச்சர்ல எழுதிக்கணும். ஓகேவா? இந்த சைடு 5 இயர்ஸ் மோர். அப்ப 5 இயர்ஸ் மோர். இப்போ உங்களுக்கு எக்ஸ் வயசுனா அப்ப 5 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு என்னவா இருக்கும்? எக்ஸ் பிளஸ் 5. இப்போ உங்களுக்கு y இயர்ஸ் அப்படின்னா 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இத எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 5 இயர்ஸ் எகோ 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா 5 வயசு கம்மியா இருக்கும் இல்லையா? ஸோ 5 வயசு கம்மியா இருக்கும். 5 மைனஸ் 5 ஒய் மைனஸ் 5. புரிஞ்சதா? இந்த இந்த டேபுலர் காலம் போட்டுட்டு தான் கொஸ்டினே படிக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா? இப்ப வாங்க. அட் பிரசன்ட். இப்ப பிரசன்ட்க்கு வாங்க. பிரசன்ட்னா இதுதான். இதுதான் பிரசன்ட். தேன்மொழி ஏஜ். தேன்மொழி ஏஜ் என்ன? எக்ஸ். இஸ்னா என்ன பண்ணணும்? ஈக்குவல் டூ போடணும். 5 இயர்ஸ் மோர். 5 இயர்ஸ் மோர் அப்படின்னா 5 போட்டு பிளஸ் போடணும். மோர் அப்படின்னா பிளஸ். பேசிக் வீடியோ பார்க்கலன்னா பேசிக் வீடியோ பார்த்துட்டு வாங்க. அதுல இதெல்லாம் தெளிவா சொல்லியிருக்கேன். ஓகேவா? மோர் வந்துச்சுன்னா பிளஸ்ன்னு வரணும். மோர், எக்ஸஸ் இதெல்லாம் வந்துச்சுன்னா பிளஸ்ன்னு வரணும். மோர். எதோட மோரு? முரளியோட ஏஜோட மோர். முரளியோட ஏஜ் இப்ப இதுல பார்க்கணும். பிரசன்ட்ல தான் பார்க்கணும். அப்போ ஒய். இது புரிஞ்சதா? ரைட். இது ஒரு ஈக்குவேஷன். அடுத்த ஈக்குவேஷன் பாருங்க. த ரேஷியோ. ரேஷியோனாலே டிவிஷன் அப்படின்னு அர்த்தம். எதை டிவைட் பண்ண போறீங்க? தேன்மொழி ஏஜையும் முரளி ஏஜையும் டிவைட் பண்ண போறீங்க. ஓகேவா? எந்த வயசு எடுத்துக்கணும்? 5 இயர்ஸ் அகோ இந்த வயசத்தான் டிவைட் பண்ண போறீங்க. 5 இயர்ஸ் அகோ த ரேஷியோ ஆஃப் தேன்மொழி ஏஜ் டு முரளி ஏஜ். அப்ப 5 இயர்ஸ் அகோ எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்போ இதையும் இதையும் தூக்குங்க. அப்போ தேன்மொழியோட ஏஜையும் முரளியோட ஏஜையும் ரேஷியோ போட்டீங்கன்னா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கு? 3 வாஸ்னாலும் இஸ்னாலும் எது வந்தாலும் ஈக்குவல் டு தான். போட்டு 3 டிவைடட் பை 2. இத 3:2 அப்படின்னு எழுதினாலும் ஒண்ணுதான். 3 டிவைடட் பை 2 அப்படி எழுதினாலும் ஒண்ணுதான். புரிஞ்சுதா? இப்ப இத என்ன பண்ணும் பாருங்க. இந்த 2 டிவிஷன்ல இருக்கா? இது ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன்ல போகும். இந்த y மைனஸ் 5 டிவிஷன்ல இருக்கா? இது ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன்ல போகும். அப்ப இது எப்படி மாறும்? நல்லா கவனி. இந்த 2 மல்டிப்ளிகேஷன்ல போச்சு அப்படின்னா இப்படி வருமா? அடுத்தது இந்த 3 ஆல்ரெடி இங்க இருக்கு. இந்த y மைனஸ் 5 மல்டிப்ளிகேஷன்ல போகுதா? புரிஞ்சுதா? கிளியரா இருக்கா அப்போ? அப்ப இதையும் மல்டிப்ளை, இதையும் மல்டிப்ளை, இதையும் மல்டிப்ளை, இதையும் மல்டிப்ளை. 2 இன்டூ எக்ஸ் 2x மைனஸ் இந்த மைனஸ் சிம்பிள்ஸ்லாம் கரெக்டா போடணும். 2 இன்டூ 5 10. இப்போ இங்க 2 இன்டூ 3 இன்டூ y 3y மைனஸ் 15. இப்போ இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துங்க. 2x இது ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் தான் இருக்கு. இந்த பிளஸ் 3y ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 3y. மைனஸ் 15 அப்படியே தான் இருக்கு. இந்த மைனஸ் 10 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் 10 மாறிடும். ஓகே. அப்போ 2x மைனஸ் 3y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5. ஆமாவா? ஓகே. எப்படி இது போட்டு காட்டுட்டா? இப்போ போட்டு காட்டு. மைனஸ் 15 பிளஸ் 10. பெரிய நம்பர்ல இருக்க சிம்பிள் மைனஸ். ஸோ மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ். அப்போ 15ல 10 போச்சுன்னா புரிஞ்சதா இது? இப்போ உங்களுக்கு 2 ஈக்குவேஷன் இருக்கு. இந்த 2 ஈக்குவேஷனை எலிமினேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணணும். நல்லா கவனிங்க. x ஈக்குவல் டு 5. இதையும் கூட மாத்திக்கோங்கப்பா. இதையும் கூட மாத்திக்கோங்க. எப்படி? x இந்த பிளஸ் y ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் y இஸ் ஈக்குவல் டு 5.
இதை ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க. ஓகேவா? இதை ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க. ரைட். இங்க எழுதிக்கலாமா அத? ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5. 2x மைனஸ் 3y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5. இப்போ இது எலிமினேஷன் மெத்தட்ல போடணும். எலிமினேஷன் மெத்தட்ல ரூல் என்னங்க? ரூல் என்ன? ஒரே நம்பர் வெவ்வேறு சிம்பிள். அதான ரூலு. அப்ப இங்க 2x இருக்கு. இதையும் 2x மாத்தணும்னா எதால மல்டிப்ளை பண்ணணும்? 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். மேக்ஸ்ல நீங்க எது வேணா பண்ணலாம். பட் கம்ப்ளீட்டா பண்ணணும். இங்கேயும் 2 ஆல பண்ணணும். இங்கேயும் 2 ஆல பண்ணணும். இங்கேயும் 2 ஆல பண்ணணும். மல்டிப்ளை பண்ணணும். புரிஞ்சுதா இது? ரைட். இப்ப இது எப்படி மாறும்? 2x மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 10 மாறும். அடுத்தது 2x மைனஸ் 3y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5. கரெக்டாகனா? ஒரே சிம்பிள் பட் ஒரே நம்பர் வெவ்வேறு சைனா இருக்கணும். அப்ப இத மைனஸ், இங்க மைனஸ் இருக்கு சோ பிளஸ், இங்க மைனஸ் இருக்கு சோ பிளஸ். சைனை சேஞ்ச் பண்ணி விட்டுறலாம். புரிஞ்சுதா? இப்போ கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ இது கேன்சல் ஆயிடும். ஸோ இது பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 15. ஸோ ஒய்யோட வேல்யூ என்னாச்சு? 15 கிடைச்சிருச்சு. இப்போ கொண்டு போய் இத ஈக்குவேஷன் 1ல போடுங்க. ஈக்குவேஷன் 1 என்ன எனக்கு? எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5. ஆமாவா? அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்கிற இடத்துல 15 பை 5. எக்ஸ் இந்த பிளஸ் லாஸ்ட் அந்த 5 இந்த மைனஸ் 15 அந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் 15 ஆயிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னங்க? 20. அப்போ தேன்மொழியோட ஏஜ் 20, முரளியோட ஏஜ் 15. புரிஞ்சுதாக்கண்ணா? இதை ஒரு தடவை பாஸ் பண்ணி பொறுமையா போட்டு பாருங்க. இதுல நிறைய இருக்கு. இந்த சம் தான் 5 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. சரியா? இம்பார்ட்டன்ட் சம் ஒழுங்கா போடுங்க. தேங்க்யூ.